என்ன மக்களே, ப்ரோமோ பாத்தீங்களா? வேற மாதிரி இருக்குல்ல இதுல. அப்படின்ட்டு அன்னைக்கே நான் பண்ணலான்னு நினைச்சேன். சரி நம்ம கொஞ்சம் டெக்கோரம் மெயின்டைன் பண்ணுவோம், அவங்க பண்ற மாதிரி நம்மளும் பண்ண வேண்டாம்ன்ற மாதிரி அன்னைக்கு ப்ரோமோ ரிவ்யூலே பண்ணலான்னு பார்த்தேன். ஆனா இன்னைக்கு தலைவன் வந்து பண்ணா பாருங்க, அங்கதான் ஹைலைட்டு. வேற மாதிரி இப்படிதான் சொல்லணும். இந்த மாதிரி பார்வதிக்கு டேஸ்ட் யுவர் ஓன் மெடிசன் அப்படின்ற மாதிரி பண்றதையே திரும்பி பண்ணி காமிச்சாதாங்க அவங்களுக்கு எல்லாம் உரைக்கும். அப்படிதான் அடிக்கணும். இதுல குறிப்பா விஜேஎஸ் இதுதான் ஹோஸ்டிங், இதுதான் மாஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபயர் மூமெண்ட்டை கிரியேட் பண்ணியிருக்காரு சார். அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஆட்ஸ்ஆப் சொல்லிட்டு ப்ரோமோ 2ல நடக்கிற நிகழ்வுகளை பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேரும். அந்த உதவியை நீங்க எனக்கு பண்ணிடுவீங்க நான் நம்புறேன். இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். விஜிஎஸ் வரும்போதே அந்த டேபிள்ல பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்டோன்ஸ், ஐ மீன் என்ன, செங்கற்கல்ல ரெட் கலர்ல வச்சிருக்காங்க. அது வந்து ரெட் கார்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சீசன்ல ரெட் கார்டு இருக்கு. அது இன்னைக்கா கூட இருக்கலாம், எதிர்பாருங்கள் அப்படின்றத சொல்லிக்கிட்டு வந்த உடனே பார்வதி எல்லாம் ஒரு 8 பேர் எழுந்து நிக்க வைக்கிறார். வியானா, எஃப்ஜே, அரோரா, பார்வதி, திவாகர், சுபிக்ஷா, விக்ரம் மற்றும் கனி. இந்த 8 பேர், ஸோ அந்த 8 பேர் எழுந்து நிக்க வைக்கிறாங்க. இது 8 பட்டி எழுந்து நிற்கும் போது ஃபர்ஸ்ட் பார்வதி வே அப்படின்ற மாதிரி பார்வதி கத்தும் போது பார்வதியோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு? மாறுதுல ரியாக்ஷன். அதைத்தான் மேடம் நீங்க எத்தனை நாளா அந்த ஷோல கொடுத்துட்டு இருந்தீங்க பல பேருக்கு. அப்படி கத்தி ஒரு ரியாக்ஷன் பண்ணீங்களே, இதை பார்த்து நாங்க எத்தனை பேர் காண்டா இருப்பாங்க, எத்தனை பேர் வருத்தப்பட்டிருப்பாங்க. புரியல எனக்கு. அந்த மாதிரி துப்ப முடியும். இப்ப உங்களுக்கு எதிராக உங்க மூஞ்சிக்கு எதிராக துப்பும் போது உங்களுக்கு வலிக்குதுல, உங்க மூஞ்சி ரியாக்ஷன் பண்ணுதுல, அப்ப நீ அடுத்தவனை பார்த்து இப்படி பண்ணலாமா? அப்போ உங்களுக்கு எப்படி இருக்குது? அப்ப அடுத்தவனோட நிலைமை நீங்க யோசிக்கணும்ல. சோ அதான் தேவைதான் பண்ணாங்கல்ல. அதுதான். அதுக்கப்புறம் திவாகர் துப்பும் போது திவாகர் மூஞ்சி மாறுதுல சார். அதுல என்ன சொன்னீங்க? ஒரு டைலாக் சொன்னாரு, வாந்திய கூட குடிப்பாங்களாமே அப்படி பேசுனீங்கல்ல. இப்ப குடிங்க நீங்க. இப்போ நல்லா வாங்குறாரு, நல்லா துப்புறாருல, வாங்கிக்கங்க. ஏன்னா பேசுற விஷயம் இருக்குது. அதுல வந்து இஷ்டத்துக்கு சகட்டமே இன்னைக்கு பேச வேண்டியது, சகட்டமே இன்னைக்கு வார்த்தையை விட வேண்டியது. அதுக்கேற்ற மாதிரி வாங்கி கட்டிக்குங்க, தப்பே கிடையாது, வாங்கி கட்டிங்க. அதுக்கப்புறம் விக்ரம் அப்படின்ற மாதிரி விக்ரம் மாடுலேஷனும் அந்த பாடி லாங்குவேஜுக்கும் கொடுக்கணும் தான். அதை தான் கொடுத்துருக்காரு. தேவைதான் விக்ரமுக்கும், பண்ணக்கூடாதுன்னு. அடுத்து கனி ஜட்ஜ்மெண்ட்ல ஃபேரா இல்ல ஃபேவரிசமா இருந்தாங்க. கரெக்டா அதுக்குமே நடந்திருக்கு. நியாயப்படி இருந்திருக்கணும்ல, அதுக்கும் கொடுத்துருந்தாங்க. ரைட்டு. அதுக்கப்புறம் எஃப்ஜே தூங்குறது, மார்க்கிங் பண்றது, எஃப்ஜேக்கும் துப்புன்னு துப்பிட்டார். ஸோ இந்த 5 பேருக்கும் துப்புனது நான் வரவே இருக்கிறேன், அதுல மாற்றுக்கிறதே இல்லை. ஆனா சில பேர் என்ன சொல்லியிருக்கீங்க, அதுக்கு நான் இங்கேயும் சொல்லிடுறேன். நான் பார்ஷியலிட்டி பாக்குறேன், பயஸ்டா இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்களே. இதுல இவர் துப்புனார்ல, 5 பேர் காரி துப்புனார்ல, திவாகர், பார்வதி, விக்ரம், கனி அண்ட் எஃப்ஜே. இந்த எல்லா விஷயமும் நான் போன வாரம் அட்ரஸ் பண்ணேன். போன வாரம் அவங்க பண்ண தப்பு எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணாம இல்ல. ஏன் வினோத் பண்ற ஆக்டிவிட்டிஸ் கொண்டு அட்ரஸ் பண்ணேன். ஆனா அதுல வினோத் மட்டும் எனக்கு மிஸ் ஆயிட்டாப்ல. மத்தபடி நான் சொன்ன 5 பேருமே அவர் துப்புனது எனக்கு சந்தோஷம். ஏன்னா நான் கரெக்டா சொல்லியிருக்கேன்ட்டு. எனக்கு நான் உண்மையா இருக்கணும்னு நினைச்சேன். அது கரெக்டா இங்க பார்க்கும்போது, அது நடக்கும்போது எனக்கு ஹாப்பியா இருக்கு, எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஓகே. அது என்ன வாந்தி என்ன வாதுன்னா வாந்தி எடுக்கிறது இந்த மாதிரி உடனே அங்க கைத்தட்டல், எஃப்ஜேக்கெல்லாம் காரி துப்பும் போது உச்சகட்ட கைத்தட்டல் வருது. ஓகே. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்குங்கன்னு சொல்லிட்டு, அது என்ன வாந்தி எடுக்கிறது, எதுக்கு எடுக்கிறீங்க, ஏன் எடுக்கிறீங்கன்ற மாதிரி பார்வதியை பார்த்து தான் கேட்கிறாரு. அது எப்படி இருக்கும் நீங்க பார்க்கும்போது பாத்தீங்களா? இந்த மாதிரி வாந்தி அடிக்கிறீங்க ஒரு ஷோலனா, அது பார்க்கும்போது எப்படி இருக்கும்? டிஸ்கஸ்டிங்கா இருக்கும், கேவலமா இருக்கும். பார்க்கும்போது என்னடா இந்த ஷோ, அது அந்த ப்ரோமோவோ இந்த மாதிரி பார்த்தா எவனுக்காவது பார்க்கணும்னு தோணுமா? இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தா இந்த ஷோவை பார்க்கணும்னு எவனுக்காவது தோணுமா மக்களே? கண்டிப்பா தோணாது. நான் என்ன பண்றது, அது போக்கணுமே, நான் வீடியோ போடணுமே, நான் பாக்குறேன். ஆனா இது காமனா பாக்குறவனா பார்க்க முடியுமா? முடியாது. அந்த மாதிரி மோசமான பல விஷயங்கள் நடக்குதுன்றதால பார்க்க முடியாது. அதை தான் சொல்றாரு. உடனே புரியுது சார், ஆமா இப்ப தலையாட்டுவீங்க நல்லா, ஆமா சார் புரியுது சார், தப்பு பண்ணிட்டேன் சார், இது பண்ணிட்டேன் சார்ன்ட்டு திரும்ப திங்கக்கிழமை பேக் டு ஸ்கொயர் ஒன்ன்ற மாதிரி போய் பண்ண போறீங்க. இதுல என்ன பேச்சு? அதுல சின்ன பசங்களை டீஸ் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு சார் சின்ன பசங்க கூட ஓரளவுக்கு மெச்சூரியா நடந்துப்பாங்க சார், அந்த சின்ன பசங்களோட மோசமா நடந்துக்கிறாங்க சார். இதுல சின்ன பசங்க கூட கம்பேர் பண்ணாதீங்க, அவனும் கூட ஓரளவுக்கு தெளிவா இருந்திருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு இருந்திருக்கலாம். இந்த சின்ன பசங்களை விட மோசமாவும் பிஹேவ் பண்றதுதான் இந்த கண்டஸ்டன்ஸ். ஓகே. உங்களுக்கு தெரியாதா? இதெல்லாம் தெரிஞ்சா ஏன் அவங்க பிஹேவ் பண்ண போறாங்க? தெரியாததால் தான் இப்படி சொல்லிட்டு இருக்காங்க. கேமை கூட விளையாட தெரியாம பிக் பாஸ் பார்ட்னருக்கு ஒரு நபர்கள் தானே இவங்க. உடனே பார்வதி, நீங்க விஜய் தானே பார்வதி, இந்த மாதிரி ஷோ நீங்க பண்ணிருக்கீங்க தானே, செருப்படி. அதான் பார்வதிக்கு லிட்டரலி கேவிங் செருப்படி. நீங்க விஜேவா இருந்து இந்த மாதிரி ஷோ பண்ணும்போது நிறைய இன்டர்வியூஸ்லாம் எடுத்திருக்கீங்க, நிறைய பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ஷோல பண்ண என்னவா இருக்கும், இந்த மாதிரி ஷோல பண்ண என்னவா இருக்கும் அப்படின்னும் போது பார்வதியோட மூஞ்சி பீஸ் போயிடுச்சு, அப்படியே தொங்கி போச்சு. ஆமா கரெக்ட் தானே? பார்வதி பண்ற ஷோல பார்வதி ஆங்கரா இருக்கும்போது நான் வந்து இப்படி துப்பனா எப்படி இருக்கும்? நீங்களே சொல்லுங்க. நல்லா இருக்குமா மக்களே? நல்லா இருக்குதுல. அப்ப நீங்க ஏன் பண்றீங்க?
அது தப்பு. இன்னைக்கு தாறுமாறு தக்காளி சோறு அப்படின்ற மாதிரி வேற மாதிரி ஒரு எபிசோடு. இது பார்வதியோட டைலாக், தக்காளி சோறாடா நீ அப்படின்ற மாதிரி நீ விஜேஎஸ் கேட்கணும். அடிக்கிற அடியில வேற மாதிரி இன்னைக்கு சம்பவம் பண்ணியிருக்காராம். அப்டேட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கு. ஸோ நீங்க எல்லாரும் இந்த எபிசோட பார்த்து மனம் மார்ந்து இல்ல, எல்லாரும் பயங்கர சந்தோஷமாவும் ஹாப்பியாவும் அளவுக்கு மீறி சந்தோஷத்தை வெளிப்படுத்துவீர்கள் அப்படின்றது நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி தான் அப்டேட்ஸ் இருக்கு. எல்லாரையும் டப்புன்னு அடிக்கிற அடிலாம் ஒன்று சர வெடியா இருக்குது. வேற மாதிரி பட்டாசு மாதிரி பொதிச்சு எழுந்துட்டு இருக்காரு விஜேஎஸ். அதோடைய வெளிப்பாடு தான் இந்த ப்ரோமோல நடந்துட்டு இருக்கு. ஆனா எனக்கு ஒண்ணு புரியல. வியானா, அரோரா, எஃப்ஜே, பார்வதி ஓகே, சுபிக்ஷா, எஃப்ஜே, வியானா என்ன பண்ணாங்க? எஃப்ஜே கூட விட்டுருங்களேன், வியானா, அரோரா, சுபிக்ஷா என்ன பண்ணாங்கன்னு தெரியல. அந்த விஷயத்துல அவங்க 3 பேர் எதுக்கு நின்னாங்கன்றது தான் எனக்கு புரியல. மேபி டவுட்டா இருக்கு. அதுல ஏதாவது டாஸ்க் பேசிஸா, என்ன பேசிஸ்ல நிக்க வச்சிருக்காங்கன்னு எனக்கு புரியல. அது என்னன்றதை நம்ம அதுக்கப்புறம் பார்த்துட்டு பேசுவோம். மற்றபடி இன்னைக்கு ப்ரோமோவும் நல்லா இருக்குது, அந்த ரோஸ்ட் பண்றதும் அருமையாக இருக்கிறது, எபிசோடும் பிளாஸ்டா இருக்கும்ன்ற நம்பவும் அடுத்தடுத்த எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் உங்ககிட்ட சேர்க்கிறேன். பை கைஸ்.